வணக்கம். நாம் இதற்கு முன்பாக பார்த்தது முத்திரைகள் என்பதை பற்றி பார்த்து அதன் தத்துவங்கள் என்ன, அடிப்படையில் என்ன விஞ்ஞான நோக்கத்தோடு நாம் பார்த்தோம். நாம் பார்க்கும் பார்வையே ஒரு அர்த்தமுள்ள விஞ்ஞான பார்வையாக இருப்பதால் அந்த பஞ்சபூதங்களை வைத்து நீ எப்படி செயல்புரிந்து அதே விரல்களை வைத்து நீ செயலாக்கம் செய்யும் போது அது முத்திரையாக மாறுகிறது என்றாலே, அந்த முத்திரையை செய்து மனதிலே என்ன பதிவு, ஆட்டிடியூட் ஆஃப் தி மைண்ட் என்று சொல்லப்பட்ட என்ன பாவனையோடு செய்து அந்த பலனை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டதை நான் அருமையாக பலர் ரசித்து பார்த்து பலர் நன்றாக இருக்கிறது ஐயா, இப்படி விஞ்ஞானபூர்வமாக சொல்வதை நாங்கள் இதுவரை இதை செய்ய வாயு முத்திரை அதுதான் சொன்னால் ஒழிய நீங்கள் சொல்லும் தத்துவங்களை பார்க்கும்போது பஞ்சபூதங்களை வைத்தும் அந்த மேடு சுக்கிரமேடு புதன்மேடு இவைகளை வைத்தும் நீ செய்யும் முத்திரைகளை எப்படி அந்த பலன் என்ன என்பதை நம்மால் உணர முடிகிறது என்றால், விஞ்ஞானபூர்வமாக நாமே நமக்கு வேண்டியதை வைத்து முத்திரை செய்து விடலாம் போல் தோன்றுகிறது ஐயா என்று சந்தோஷத்தோடு கேட்பதை நான் உணர்ந்தேன். ஆக மீண்டும் சொல்வதெல்லாமே அந்த விஞ்ஞானத்துக்கு அடிப்படையாக சொன்னது பஞ்சபூதங்கள் என்று சொன்னோம், இந்த விரலிலே நெருப்பு என்று சொன்னோம், நீர் என்று சொன்னோம். இதை வைத்தே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது என் உடம்பிலே சூடு அதிகமாக இருக்கிறது, பல இடங்களுக்கு அலைந்து வந்தேன், சூடு அதிகமாக இருக்கிறது, என் உடம்பிலே தண்ணீர் தன்மை நீர்த்தன்மை வேண்டும் என்றாலே நன்றாக ஞாபகம், இது வந்து நெருப்பு, இது வந்து நீர். ஆக இந்த இரண்டு வரையும் சேருங்கள். சேர்ந்து நீங்கள் சுண்டு விரலை வைத்து பெருவிரலை அழுத்தினீர்கள் என்றால், சுண்டு விரல் அழுத்துகிறது எதை, பெருவிரலை அழுத்துகிறது என்றால் நீர் நெருப்பை அழுத்துகிறது என்றாலே அந்த நீர் சத்து அதிகமாகி நெருப்பு தன்மை குறைகிறது என்றாலே உடம்பில் உள்ள உஷ்ணம் குறையும். நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். சுண்டு விரலை வைத்து பெருவிரலை அழுத்துகிறேன். அதே சமயத்தில் என் உடம்பிலே ஒரே தடுப்பு என்று சொல்லப்பட்ட ஜலதோஷம் பிடித்திருக்கிறது, சளி பிடித்த போல் இருக்கிறது, எனக்கு உஷ்ணம் தேவை என்று வரும்போது அந்த இதே இரண்டு விரலை வைத்துக் கொண்டு பெருவிரலை வைத்து சுண்டு விரலை அழுத்துகிறேன். தண்ணீரை வைத்து நெருப்பை அழுத்துதல் அல்லது அதிகமாக்குதல், நீர்த்தன்மை அதிகமாக்குதல், அல்லது நெருப்பை வைத்து நீரை குறைத்தல் அல்லது அதிகமாக்குதல் என்பது நீ விஞ்ஞான முறைப்படி இந்த இரண்டு விரல்களை வைத்து செய்கிறாய். ஆக இதை வைத்து இதே போல் தத்துவங்கள் தான் அத்தனைக்கு நான் சொல்லுகிறேன். ஆக இப்படி பார்க்கும்போது நான் வெறுமை நீ வைத்துக் கொண்டு இதை இப்படி செய்து கொண்டே இருந்து விரலை சமமாக வைத்து நான் நன்றாக இருக்கிறேன் என்று நல்ல செயல்படும் தன்மை உள்ளவனாக இருக்கிறேன் என்று எண்ணத்தோடு செய்யும்போது என் உடலிலே கொஞ்சம் குளிர்ச்சி தேவை, உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது என்றாலே, குளிர்ச்சி தேவை என்றாலே சுண்டு விரலை வைத்து பிரஷர் கொடுக்கும். ஆக இப்படி ஒன்றொன்றாக சொல்லும் போது நாம் அடுத்து பார்க்கும் போதே பாருங்கள், நீ இந்த பெருவிரலை வைத்து இந்த இது என்ன ஞாபகம், நல்ல வாயு, இது வாயு, பெருவிரலையும் வாயு சேர்த்தீங்கன்னா என்னது வாயு முத்திரை, பெருவிரலையும் அந்த ஆகாயத்தீங்கன்னா பிருத்திவி முத்திரை, பெருவிரலையும் இந்த நீர் வச்சீங்கன்னா அது தன்மை உள்ளது. அதே போல இது வந்து நீர் தன்மை உள்ளது. இப்படி ஒவ்வொரு முத்திரைக்கும் அந்த எந்த பஞ்சபூதங்களிலே எவை இருக்கிறதோ அதை வைத்து நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் தத்துவமாக கொள்கிறோம். என்றால் அதற்கு அடுத்தபடியாக எந்த மேட்டிலே சுக்கிர மேட்டிலே வைக்கிறீர்களா, மவுண்ட் வீனஸ் என்பது வைக்கிறீர்களா, வைத்து பிரஷர் கொடுத்தல். நன்றாக இந்த பெருவிரலை வைத்துக் கொண்டு பிரஷர் இப்படி கொடுப்பது என்ன என்று பாருங்கள். இப்படி ஒன்றொன்றாக பார்க்கும்போது விஞ்ஞான முறைப்படி என்று சொன்னோம். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், அதே சமயத்திலே இந்த முத்திரையை நான் சொன்னேன், சிலர் எத்தனையோ பலர் சொல்ல நான் கேட்டு அதற்காக நான் சில இடங்களில் வருத்தமடைந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஐயா நீ முத்திரை எங்கிருந்தாலும் செய்யலாம், முத்திரை எங்கிருந்தாலும் செய்யலாம், பலன் பெறலாம். உண்மை, பலன் பெறலாம். எவ்வளவு 5% கிடைச்சா போதுமா? இங்கிருந்து மதுரைக்கு பஸ்ஸில் போகிற வரைக்கும் உட்கார்ந்துட்டே இருக்காரு முத்திரை வச்சுக்கிட்டு. ஆக அவர் பலன் பெறுவது போன்று நினைத்து கொண்டே டிக்கெட் வாங்கியாச்சா, சில்லறை வாங்கியாச்சா, வெளியே பார்க்குறாரு, போறாரு. சிந்தனை சிதறுகிறது. உன் எண்ணத்திலே அந்த முத்திரை செய்து அந்த பதிவை செய்து நான் அந்த பலனை பெற வேண்டும் என்ற எண்ணம் சிறிதளவும் கிடையாது. அந்த கண்டக்டரிடம் டிக்கெட்டுக்கு சில்லறை வாங்க வேண்டும் எண்ணம் தான் அவர் மனதில் இருந்து கொண்டே இருந்தால் அவர் எப்படி பலனை பெறுவார்? சில்லறை பெறுவதற்கு என்ன என்றுதான் நினைப்பார் ஒழிய, இந்த முத்திரை செய்து அதன் தன்மையை வைத்து நான் அற்புதமாக ஒரு உடல் நலம் மனநலத்தை பெறுவேன் என்ற எண்ணம் வராது. ஆக நீ வீட்டிலே அமர்ந்திருக்கிறாய் என்றால் நாம் சொல்லுகிறோம் சாதாரணமாக எப்பயுமே நீ கிழக்கு புறமாக மேற்கு புறம் தெற்கு புறம் என்று சொல்வதல்லாவே, காற்று காலையில் இருந்தால் கிழக்கு பக்கமாக பார்த்தால் சூரிய வெளிச்சம் வருகிறது.
ஆக நீ கிழக்க இருந்து கொண்டால் என்ன தெய்வம் இருந்த எல்லா படத்தையும் தெய்வம் என்பது எங்கும் நிறைந்திருக்கிறது, எல்லா பக்கமும் நீ பார்க்கலாம். ஆனால் காலையிலே நீ கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து செய்தால் சூரிய வெளிச்சம் அந்த உனக்கு வேண்டிய வைட்டமின் டி எல்லாம் கொண்டு உன் உடலிலே தருகிறது என்றால் அந்த அல்ட்ரா வயலட் இன்ஃப்ராரெட் எல்லாம் வந்து வரும்போது நீ சக்தி அதிகமாக பெற முடியும். ஆக இப்படி அது சொல்லப்பட்டதும் தெற்கு உட்காரு வடக்கு உட்காரு என்று சொல்வது எல்லாமே அதுவும் விஞ்ஞான முறைப்படி சொல்லப்பட்டது என்பதை ரொம்ப அதாவது சொல்றது அந்த காலத்தில் சொல்றதை கேளுங்க. சாதாரணமாக இப்போ டேபிள் உட்காந்து சாப்பிட்றீங்க, நான் கூட கேள்வி பண்ணுவேன், டேபிள் உட்காந்து சாப்பிட்டேன்னா அவனுக்கு ஆயுசு கூடிடுது, சமணங்கால் கூட்டி உட்காந்து ஆயுசு குறையுதுன்னா கீழே உட்காந்து சாப்பிட்டோம்னா சமணங்கால் கூட்டி சாப்பிட்டா என்ன அர்த்தம்? சாப்பாடை எடுத்து எடுத்து வாய் வரை கொண்டு வரணும், இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வரணும். அப்ப என்ன வேலைப்பது அதிகமாகிறது, கைக்கு என்ன செய்யுது? வேலைப்பது கூடுகிறது. டேபிள் உட்காந்து சாப்பிட்டா என்ன இருக்கு? டேபிள் இப்படி இருக்கு, சடார் 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 சடார். ஆக நீ வேலை செய்யும்போது குறைகிறது என்றாலே உன் ஆயுசு நீட்டிக்கிறது என்று கேள்வியாக சொல்லுவேன். ஆக தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டால் நீ அந்த சாதத்தையோ மற்றதை பிசைந்து எடுத்து அத்துணை இடத்துக்கு தூக்கி சென்று நீ சாப்பிட வேண்டும். அதே சமயத்தில் மேஜையில் உட்கார்ந்து சாப்பிட்டால் டபக் டபக் சாப்பிட்டா கொஞ்சம் தான் தூக்குறார். அப்போ டேபிள் உட்காந்து சாப்பிட்டா ரொம்ப ஆயில் போகலாமா என்ற நினைவு உனக்கு வந்தால் அது தவறு என்று சுட்டி காண்பித்து நம் முன்னோர்கள் செய்து நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். காலை தரையிலே அமர்ந்து கால்களை முட்டியெல்லாம் சுருக்கி நீ அமர்ந்து இருக்கும் போதே உனக்கு கால்கள் எல்லாம் நன்றாக செயல்படும் தன்மையோடு முழங்கால் எல்லாம் இருந்தால் தான் அப்படி உட்கார முடியும். உட்கார்ந்து விட்டாய். ஆக உன் வயிறு கால் எல்லாம் ஒரே சமத்தில் இருக்கிறது என்றாலே ஜீரணம் என்பது மிக அதிகமாக வேலை என்று நாம் பார்த்திருக்கிறோம். அந்த நேரத்தில் வயிற்றுக்கு அதிகமான இரத்தம் தேவை. நீ சாப்பிடும் உணவு சாதாரண அரிசி பண்டமாக இருக்கலாம், கோதுமை பண்டமாக இருக்கலாம், அல்லது அசைவ உணவாக இருக்கலாம். எந்த உணவாக இருந்தாலும் அது ஜீர்ணிக்கப்பட வேண்டும் என்றாலே இரத்தம் அதிகமாக தேவை. நீ கீழே சமமாக உட்கார்ந்து சாப்பிட்டால் உன் முகத்துக்கு வயிற்றில் உள்ள இரத்தம் அப்படி ஒரே நிலையில் காலும் வயிறும் ஒரே இடத்தில் இருந்தால் நன்றாக வயிற்றுக்கு நிறைய இரத்தம் கிடைக்கும். அந்த கிராவிட்டி என்று சொல்லப்பட்ட தத்துவத்திலே இரத்தம் கீழே போகாது. ஆனால் அதே சமயத்திலே நீ ஒரு மேஜையில் உட்கார்ந்து சாப்பிட்டால் கால்களை தொங்க விட்டு இருக்கிறார் என்றாலே கிராவிட்டி என்று சொல்லப்பட்ட அந்த விஞ்ஞானப்படி பார்க்கும்போது கால்களுக்கு இரத்தம் ஓடும்போது வயிற்றுக்கு போகும் இரத்தம் குறையும் போது ஜீரண சக்தி குறைகிறது. ஆக மேஜையிலே உட்கார்ந்து சாப்பிடுவதற்கும் கீழே உட்கார்ந்து சாப்பிடுவதற்கும் இத்தனை வேறுபாடு என்றால் நம் முன்னோர்கள் எவ்வளவு அருமையாக சொல்லி உணர்ந்து அதை விஞ்ஞான பூர்வமாக சொன்னால் கேட்க மாட்டார்கள் என்றால் அதற்காக சாமி என்னமோ ஒன்று சொல்லி அப்படி செய்ய வைத்தார்கள். அந்த செயலை செய்ய வைத்தார்கள் என்பது மிக முக்கியமாக நமக்கு தெரிகிறது என்று பார்த்து இப்படி பார்க்கும்போது நம் முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் அது தெய்வத்தின் பெயராலோ அல்லது செய்ய வேண்டும் என்று ஒரு சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டதின் பெயரால் உனக்கு சொல்லப்பட்டது என்றாலும் அது விஞ்ஞான பூர்வத்தில் உள்ள தத்துவம் என்று பார்க்கும்போது ஆஹா இதுதான் நாம் சொல்லும் முன் பழமையை திருப்பி கொண்டு வாருங்கள், அதில் உள்ள நல்லவைகளை விஞ்ஞானபூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். இதே போல் தான் நான் சொல்வதெல்லாமே நீ அந்த முத்திரையை செய்யும் போது சின்முத்திரை செய்கிறேன். சின்முத்திரை என்பது ஞான முத்திரை, தட்சிணாமூர்த்தி முத்திரை. அந்த சிவன் முருகனுக்கு அருள் செய்த முத்திரை என்றாலே நீ இந்த முத்திரை செய்யும் போதே எதற்காக செய்கிறாய்? நான் அந்த இறை சக்தியிடம் அல்லது பிரபஞ்ச சக்தியிடமிருந்து இந்த முத்திரையை வைத்து கண்களை மூடி நான் அத்துணை ஞானத்தை பெற்றவனாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்கிறேன். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் பிரபஞ்ச சக்தியிடம் நான் கேட்டு கையேந்தி கேட்கிறேன், கையில் முத்திரை சின் முத்திரையை வைத்துக் கொண்டு கேட்கிறேன் என்றாலே அந்த தட்சிணாமூர்த்தி முத்திரை என்று சொல்லும் போது ஞானத்தை பெறுவதற்காக செய்கிறேன். இது எப்படி சார் செய்கிறேன் என்ற உணர்வை வையுங்கள். நான் செய்யும் போது கண்களை மூடிக்கொள்ளுகிறீர்கள். எங்கும் நிறைந்திருக்கும் அந்த முருகனுடைய அருள், அந்த ஆசிரியர் தகப்பனுக்கு உபதேசம் செய்த குரு என்ற நிலையிலே நான் இந்த குரு அந்த ஞான உபதேசத்தை கேட்க விரும்புகிறேன். நான் இப்படி கண்களை மூடி இருந்தாலும் என் மனதிலே உள்ள கண்களிலே அந்த சிவன் மண்டியிட்டு முருகனிடம் அறிவு பிச்சை கேட்பதை பார்க்கிறேன். தகப்பன் மகனிடம் அறிவு பிச்சை கேட்கிறார். அதே போல இறை சக்தியிடம் நீ அறிவு பிச்சை கேட்கிறாய். என் ஞானம் பெருக வேண்டும், எது உண்மை எது பொய் என்று தெரிந்து கொள்ளும் தன்மை வேண்டும், எது சத்தியம் எது அசத்தியம் என்று தெரிந்து கொள்ளும் தன்மை வேண்டும். ஆக இறை சக்தியே, முருகனே, அறிவு பெருமானே, எனக்கு ஞானத்தை கொடுத்து விடு. அதற்காக இந்த சென் முத்திரை செய்து கொண்டு நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு காற்றில் உள்ள அணுக்களும்
என் இரத்தத்திலே சேர்ந்து உடல் முழுவதும் வியாபித்து இருந்து அதுவும் குறிப்பாக மூளையிலே சேர்ந்து என் ஞான சக்தி பெருகுவதை நான் உணர்கிறேன். இந்த சென் முத்திரை என்பது ஞான முத்திரை, தட்சிணாமூர்த்தி முத்திரை என்றால் அதை செய்யும் போது நான் எடுக்கும் காற்றில் உள்ள ஒவ்வொரு பிராண சக்தியில் உள்ள அந்த துகள்களும் இரத்தத்தில் சேர்ந்து என் மூளையிலே சென்று என் ஞான சக்தியை, ஞானம் பெரும் சக்தியை அதிகமாக்கிக் கொண்டே வருவதை உணர்கிறேன். அமைதி, எங்கும் ஒரே அமைதி. ஆனால் நான் மட்டும் ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிராணசக்தி மூலமாக அந்த ஞான சக்தியை பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். கையிலே தட்சிணாமூர்த்தி முத்திரை, நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு காற்றிலும் அந்த ஞான சக்தி உள்ளே செல்வதை நான் உணர்கிறேன். நான் இந்த முத்திரையை முடித்தவுடனே என் ஞான சக்தி அமர்ந்த போது இருந்ததை விட இப்பொழுது அந்த சக்தியை பெற்றது கூடியிருப்பதை நான் நன்றாக உணர்கிறேன். ஆக நான் நினைத்ததை விட அற்புதமாக எனக்கு சக்தி, ஞான சக்தியை தந்த இறைவா முருகா, உனக்கு மீண்டும் நன்றி 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 என்று சொல்லுகிறாய். ஆக உனக்கு ஏன் நினைத்ததை விட அதிகமாக தந்தார் என்றால் நான் நல்லவனாக இருக்கிறேன். என் ஞான சக்தி நன்றாக செயல்பட்டால் அதனால் பலன் பெறப்போவது நான் அல்ல மற்றவர்கள் என்பதால் அந்த சுயநலமற்ற சேவைக்கு என் உடல் மனம் எத்தனையும் பயன்படுவதால் அந்த ஞான சக்தி எனக்கு ஓடோடி வந்தது என்று சொல்கிறேன். நன்றாக பார்த்து விட்டீர்கள். இந்த நிலையிலே நீங்கள் செய்தால்தான் அந்த முத்திரையுடைய பலனை பெற முடியும். பஸ்ஸில் போகும்போது டிக்கெட் சீட்ல வந்தியாச்சா, ஆனால் கை ஞான முத்திரை இருக்கு, கிடைக்கும் 5%, 2% இல்லை சைவர் கிடைக்கும். ஆக நீ மனதளவில் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இதை நான் ஒரு தத்துவத்தை சொல்ல விரும்புகிறேன். நீ உன் உடல் உறுப்புகளோடு பேச முடியும். உன் உடல் உறுப்புகளோடு பேசி அதனுடைய ஆளும் அதன் திறமனும் வேலை பார்க்கும் சக்தியை கூட்டவோ குறைக்கவோ முடியும் என்று சொல்லுகிறேன். ஆக உன் உடல் உறுப்புகளோடு பேச முடியும் என்றாலே அது வேலை செய்யும் சக்தியை கூட்டவோ குறைக்கவோ முடியும் என்று தன்மையை உணர்கிறீர்கள். இன்றைக்கு அவசரமாக வந்தேன், இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன், எனக்கு ஜீரணம் ஆகுமோ ஆகாதோ என்ற பயம் இருந்து கொண்டிருக்கிறது என்றாலே உன் வயிற்றை நினைத்துக் கொண்டு கற்பனையாக உட்கார்ந்து கொண்டு நீ சாப்பிட்ட உணவை உள்ளே செல்வதை நினைத்துக் கொண்டு கையை 3 முதலை தடவி ஜீரணம் ஜீரணம் ஜீரணம். ஆக நான் கொஞ்சம் அதிகமாக என் ஆசைக்காக என் ருசிக்காக சாப்பிட்டு விட்டேன். என் உடல் உறுப்புகளே, என் ஜீரணிக்கும் உறுப்புகளே, நீ அற்புதமாக வேலை செய்து வேலை செய்து வேலை செய்து அதை ஜீரணித்து அதனுடைய சத்துக்களை எடுத்துவிட்டு எனக்கு பலன் தர வேண்டும் என்று நீ அதற்கு கட்டளையிடு. ஆக உன் வயிற்று உறுப்புகளோடு உன்னால் பேச முடியும். நீ பேசுவதை அது கேட்கிறது, செயல்படுகிறது என்பதுதான் அதன் தத்துவம் என்று சொல்லுகிறேன் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அதே போல உன் உடல் உறுப்புகளும் உன்னோடு பேசுகிறது. என்ன சார் நீங்க பாட்டுக்கு எதையாவது சொல்லிட்டே, உடல் உறுப்புகள் எப்படி சார் பேசும்? அதற்கு தெரிஞ்ச பாசை என்ன? வலி. கண்ணிலே வலி வருகிறது என்றாலே என்ன அர்த்தம்? நான் ஒரு உபாதையில் இருக்கிறேன், என் கண் சரியாக வேலை பார்க்கவில்லை, அல்லது அதில் ஒரு உபாதை இருக்கிறது, அதற்கு ஒரு ஓய்வு கொடு, அல்லது ஒரு மருத்துவம் போல சில செயல் செய்து எனக்கு சரி பண்ணு. வயிறு வலிக்கிறது என்றாலே என்ன அர்த்தம்? வயிற்றிலே உறுப்புகள் சரியாக வேலை செய்யாமல் உபாதை தருகிறது என்பதை உனக்கு வலி மூலமாக, வயிற்று வலி மூலமாக செயல்படுத்தி உனக்கு சொல்லுகிறது. ஐயா, உன் கவனத்தை என் பக்கம் திருப்பு, நான் ஒரு உபாதையில் இருக்கிறேன் என்று வலி மூலமாக, அந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் என்று சொல்வார்களே அதே போல உன் உடல் உறுப்புகளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்பது வலி. காது வலிக்கிறது உபாதை, கால் வலிக்கிறது உபாதை. ஆக வலி இருந்தாலே என்னால் முழுமையாக தன்படி சிரமப்படி வேலை செய்ய முடியவில்லை, எனக்கு ஒரு ஓய்வு தேவை, அல்லது மருத்துவம் தேவை, அல்லது ஒரு மாறுபட்ட செயல் தேவை என்று உணர்த்துகிறது என்பதுதான் இந்த வலி. இதிலிருந்து என்ன தெரிகிறது? உன் உடல் உறுப்புகள் உனக்கு உணர்த்தி உன் செயலை மாற்றி அமைத்து அது நன்றாக பழைய நிலைமைக்கு வரமாட்டான என்பதற்காக தரும் செயல் என்று உணர்த்துக் கொள்கிறது. உன் உடல் உறுப்புகள் பேசுகிறது, நீ உடல் உறுப்புகளோடு பேசுகிறாய், நன்றாக ஜீரணித்து விட்டு என்று நீ கற்பனை மூலமாக சொல்லும் போது அதுதான் அந்த காலத்திலே கூட சொல்லுவார்கள். அர்ஜுனன் அவருக்கு அந்த அபிமன்யு வயிற்றுக்குள் இருக்கும்போது, கருவிலே இருக்கும் போதே அவனுக்கு அந்த வித்தை சொல்லி தரப்பட்டதை உணர்ந்தது, கேட்டது. அந்த வஜ்ரா அந்த ஒரு வியூகத்துக்கு உள்ளே செல்வது எப்படி என்று சொன்னார். போய்விட்டான், வளர்ந்து பெரியவனாய் போர் வீரனாக இருக்கும்போது சென்றான். வெளிவருவதை செல்வதற்குள் அவனுக்கு கேட்கவில்லை அல்லது சரி செய்யவில்லை, அவனால் வெளியே வர முடியவில்லை.
இன்றைக்கு இசை வைக்கிறார்கள். 8 மாசம் 9 மாசம் ஆச்சுன்னா 2 அந்த வயிற்றின் இருபுறமும் கருப்பு பைக்கு இருபுறம் வைத்து ஒரு இனிய இசையை போடுகிறார்கள். அந்த இசையை கேட்ட கருவில் உள்ள குழந்தை ஆகா ஆகா என்று ஆனந்தமாக ஆடுகிறதை பார்க்கிறார், காண்பிக்கிறார் டிவியிலே. ஆக அந்த இசையை கேட்டு கேட்டு அது நன்றாக உணர்ச்சி வந்து சந்தோஷம் அடையும் போது, அது பிரசவிக்கும் நேரத்தில் வரும்போது அந்த இசையை போட்டாலே அதை கேட்பதற்காக வெளிவருவது போன்று வெகு சுகப்பிரசவம் என்பது அற்புதமாக நடக்கிறது என்று சொல்கிறார்கள். எந்த இசையை எந்த உணர்வை பெற்று அந்த கருவில் உள்ள குழந்தை நன்றாக ஆடி பாடியதோ உருண்டு பிறண்டதோ, அதே பிரசவ நேரத்திலே அந்த இசையை தந்தால் அது வலியின்றி பிரசவம் சுகப்பிரசவம் அதற்கு வழி வகுக்கிறது என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் இன்றைக்கு விஞ்ஞான முறைப்படி பார்த்தது, அன்றைக்கு சொல்லப்பட்டது. அது அஞ்ஞானம் அல்ல, அறிவுபூர்வமாக சொல்லப்பட்டது. ஆக நீ உடல் உறுப்புகளோடு இதே போல்தான் நான் சொல்லுவதெல்லாம், மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம். முத்திரை செய்யும் போது நான் சொன்னேனே, தட்சிணாமூர்த்தி முத்திரை ஏன் செய்கிறோம்? அறிவு ஞானத்தை பெறுவதற்காக. இப்படி இருக்கும்போது அதே முட்டாள இங்க வாடா என்று இல்லை மற்றவை அழைத்து பேசாமல் சிரமம் இல்லாமல் அமைதியாக நீ 1 மணி நேரம் இங்கிருந்து செய்வதை ஒன்றுதான். 1/4 மணி நேரம் அமைதியாக அமர்ந்திருந்து அந்த மனதிலே பதிவோடு செய்வது, உணர்வோடு செய்வது வேறு. ஆக அந்த உணர்வோடு செய்யும் போது அந்த செயலை செய்து அத்தனை சக்தியை நீ அருமையாக பெற்றாய் என்ற உணர்வு வேண்டும். இப்ப பாருங்கள், நீங்க அதே போல நான் சொன்னேன், ஒன்றொன்று 5 பூதங்களிலே இது 2 சேர்ந்தோம்னா ஆகாய முத்திரை. இதுக்கடுத்து சொன்னோம்னா அதே மாதிரி நிலம் என்று நாம் ஒன்றொன்றாக பார்த்ததுக்குள்ள முத்திரைகளை நாம் சொல்கிறோம் என்று ஞாபகத்துக்கு வருது. இப்படி 5 பெரும் பூதங்களில் நீங்கள் கைகளிலே வைத்துக் கொண்டு அந்த ஆகாய முத்திரை செய்தால் என்ன பலன் என்பதை என்ன நன்றாக ஞாபகத்துக் கொள்ளு. ஆக வாயு ஆகாயம்னா வாயு காற்று வாயு முத்திரை. அதுக்கு அடுத்தபடியாக இந்த நடுவிரல் என்பது ஆகாயம், பிருத்திவி முத்ரா என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்து நிலத்தையும் காற்று நெருப்பையும் சேர்க்கிறாய். அதற்கடுத்து நீரையும் நெருப்பையும் சேர்க்கிறாய். அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த முத்திரைக்கு ஒரு பெயர். நான் சொன்ன முத்திரை 1 2 3 4 நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள். ஆக இப்படி 4 விரல்களையும் வைத்து அந்த பஞ்சபூதங்களில் 4 விரல்களும் பெருவிரலோடு நுனியை தொடர்கிறது. அழுத்தம் தேவையில்லை, நுனியை தொட்டால் போதும். அழுத்தம் தேவையில்லை, நுனியை தொட்டால் போதும். அழுத்தம் தேவையில்லை, நுனியை தொட்டால் போதும். அதே போல தண்ணீர். இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு முத்திரையும் நீ செய்வது அந்த பஞ்சபூதங்களின் தத்துவங்களை வைத்து நீயே இதே காம்பினேஷன் 3 போட்டாச்சு என்ன அர்த்தம் ஆகுது? வாயுவும் சேர்ந்துருச்சு, நிலமும் சேர்ந்துருச்சு, உயிர். ஆக இந்த 3 சேர்ந்தால் என்ன முத்திரை என்றால் நீங்களே அனலைஸ் பண்ணிடலாம் என்ன கிடைக்கும் என்று. ஆக இந்த இடத்தில் வைத்து இப்படி செய்வது. அதே போல மேடு, சுக்கிர மேடு, வீனஸ் புதன் மேடுகளை வைத்துக் கொண்டு அழுத்துவது என்பது அதுக்கு அடுத்தது. இப்படி பார்க்கும்போது நூற்றுக்கணக்கான முத்திரைகளை நீயே உருவாக்க முடியும். அதை வைத்து செய்யும் போது அது எந்த முத்திரையை செய்கிறாய், குபேர முத்திரையா லிங்க முத்திரையா செய்யும் போது அது எதற்காக செய்யப்படுகிறது என்றால், அந்த காலத்திலிருந்து பார்த்து லிங்க முத்திரை என்றாலே அதை செய்யும் போது என்ன சக்தியை நீ பெற வேண்டும் என்று செய்கிறாய். அதை முழுமையாக நீ பெற வேண்டும். நீ பெற வேண்டியதை 100% பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ அமர்ந்து அந்த நிஷ்டைகளை இருந்த போல உன் மனம் முழுமை அதில் ஈடுபாட்டோடு இந்த முத்திரையை செய்கிறேன் என்றால், இதன் மூலமாக என் உடலில் உள்ள அந்த பஞ்சபூதங்களின் வழியாக நான் காற்றையும் எடுத்து சுவாசித்துக் கொண்டு அந்த நினைவோடு செய்யும் போது அந்த சக்தியை பெற்று எதை பெற வேண்டும் என்று விரும்பினோ அதை போல் 10 மடங்கு அதிகமாக பெற்று என் உடல் இயக்கம் நன்றாக மாறுவதை நான் உணர்கிறேன். ஆக அந்த முத்திரை செய்து முடித்த உடனே கடைசியாக நீ செய்ய வேண்டிய நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள். நான் இறைசக்தியே, எங்கும் நிறைந்திருக்கும் இறைசக்தியே, இந்த சின் முத்திரை என்று சொல்லப்பட்டதை வைத்து நான் முழுமையாக அறிவுபூர்வமாக ஞானத்தின் சக்தியை பெற வேண்டும் என்பதற்காக செய்தேன். நான் இந்த முத்திரையை வைத்துக் கொண்டு என் மனதில் முழுமையாக இணைத்துக் கொண்டு காற்றை எடுக்குவதெல்லாம் அந்த உள்ளே செல்லும் பிராண சக்தி நுரையீரல் வழியாக இரத்தத்திலே சேர்ந்து என் மூச்சிலிருந்து உள்ளங்கால் வரை ஓடுகிறது என்றாலே, அந்த ஒவ்வொரு ஓட்டத்திலும் அந்த இரத்தத்தில் உள்ள ஒவ்வொரு அணுக்களுக்கும் என்ன ஏற்றப்பட்டிருக்கிறது? அந்த ஞானசக்தி வேண்டும், ஞானசக்தி வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கப்பட்டதால் அது மூளையிலே செல்வதெல்லாமே அந்த மூளையை நன்றாக செயல்பட வைத்து அந்த அருள் என்மை தன்மையை பெறுவதற்காக உனக்கு வாய்ப்பளிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆக நீ உன் உடல் உறுப்புகளோடு கட்டளையிடப்படியும் ஆக நான் இந்த ஆரோக்கிய நிலைமையோடு அமர்ந்து கொண்டு இந்த முத்திரை செய்து இதன் பலனை முழுமையாக பெறுவதற்காக செய்கிறேன். இறைசக்தியே, நான் நன்றாக இருந்தால்
என் இயக்கம் நன்றாக இருந்தால் இதனால் பலன் பெறப்போவது மற்றவர்கள் என்பதால் கேட்டவுடனே கேட்டதை விட அதிகமான சக்தியை தந்த இறை சக்தியை உனக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இது நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு செயல் உங்களுக்காக செய்யப்பட்டாலோ அல்லது ஒரு பொருள் உங்களுக்காக தரப்பட்டாலோ மனதளவில் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். அந்த பொருள் கிடைத்தால் நன்றி. நீ மனதார நன்றி என்று சொன்னாலே அந்த பொருள் கிடைத்து விட்டது போன்ற பாவனையை செய்கிறாய். நன்றாக ஞாபகம். ஆக்ஷன் ஆஃப் ரிவர்சபிலிட்டி என்று சொல்வது. ஆக அந்த ரிவர்சபிலிட்டி என்று சொல்வது பொருள் கிடைத்தால் அல்லது பலன் பெற்றால் நன்றி என்று சொல்லும் பழக்கம் உனக்கு ஆணித்தரமாக உள் மனதில் இருக்கிறது என்றாலே நீ அந்த வேலை முடிந்தவுடனே நன்றி என்று சொன்னாலே அதை பெற்று விட்டது போன்ற பாவனையை அடைகிறாய். அதை பெற்று விட்டாய் என்று திடமாக எண்ணும் போது அதை பெற்று விட்டாய் என்பதுதான் கொள்ள வேண்டும் இல்லைய அதன் பலன் முழுவதும் நீ அடைய முடியும் என்பதை தத்துவமாக கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது பஞ்சபூதங்களை நம் கை விரல்களிலே நாம் பாவிக்கும் விதம் என்ன, அதை வைத்து முத்திரை எப்படி உண்டாக்கப்படுகிறது என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். அந்த பெரு விரலையும் காற்று என்று சொல்லப்பட்ட ஆள்காட்டி விரலையும் சேர்க்கும்போது வாயு முத்திரா என்ற பெயரை அது பெறுகிறது. வாயு முத்திரை. அதே போல பெருவிரலையும் அந்த ஆகாயத்திற்கும் சேர்க்கும்போது சூன்ய முத்திரா என்று அது சொல்லப்படுகிறது. நன்றாக ஞாபகத்துக்கள். சூன்யம் என்ற முத்திரை. அதே போல பெருவிரலையும் நிலம் என்று சொல்லப்பட்ட அந்த மோதிர விரலையும் சேர்க்கும்போது பிருத்திவி முத்திரா என்று நாம் அழைக்கிறோம். அதே போல கடைசியாக பெருவிரலையும் அந்த சுண்டு விரலாகிய நீர் என்று சொல்லப்படுவதும் சேர்க்கும்போது வர்ணமுத்ரா என்று சொல்லுகிறோம். ஆக பெயர்களை வைத்து நாம் பார்க்கும்போதே அதனுடைய தத்துவங்களும் ஓரளவு நமக்கு புரிந்ததாக இருக்கும்போது அதனுடைய பயன்களும் நமக்கு நன்றாக ஓரளவுக்கு தெரிந்ததாக மாறுகிறது. அதை நன்றாக பார்த்து நாம் படித்துக் கொள்ளலாம்.